குரூப் 1 2024 கேட்ட ஒரு சம்மை பார்ப்போம். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸோட ப்ளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. இப்போ சம்மை பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்பர் கொடுத்துட்டாங்க. இந்த 3 நம்பரையும் வந்து ஆட் பண்ணின்னு வச்சிங்கன்னா, ஆட் பண்ணிவிட்டு கூட ஒரு நம்பரை ஆட் பண்ணால் நான் கிடைக்கணுமா, முழு நம்பர் கிடைக்கணும், ஹோல் நம்பர் வந்து கிடைக்கணும். அதுதான் வந்து இங்கே நான் எழுதியிருப்பேன். இது கூட வந்து எந்த நம்பர் இந்த எக்ஸு வந்து எதுனா இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதில் ஒன்று வந்து எக்ஸு, இந்த 4 ஆப்ஷனில் ஒன்று வந்து எக்ஸு, அதை நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதை ஆட் பண்ணால் நான் ஆகணும், முழு நம்பராக கிடைக்கும். முழு நம்பர்னால் இது ரியல் நம்பர்னால் வந்து நேச்சுரல் நம்பர்னு இது 1 2 3 4 அப்படியே போயிட்டே இருக்கும். முழு நம்பர்னால் இது கூட 0 சேர்த்துக்கணும். அவ்வளோ தான். 0லேருந்து 1 2 3 4 அப்படியே போயிட்டே இருக்கணும். அதாவது டெசிமல் இல்லாமல் ஒரு முழு நம்பர், அதுதான். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து என்ன பண்ணோம், இதை பண்ணனா ஆகும் 23/4, இது 24/5, இதை பண்ணால் 59/8 வரும். இது கூட எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், கீழே எல்லாமே வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். அப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் 40 வரும் இல்லையா, கீழே 40 வர மாதிரி பண்ணணும். இப்போ மேலே 10ஆல் பெருக்கணும் இல்லையா, அதுக்கு 10ஆல் பெருக்கினா 230 ஆகிடும். இதுக்கு 8ஆல் பெருக்கணும். கீழே வந்து 8ஆல் பெருக்கினா தானே 40, அப்போ மேலே 8ஆல் பெருக்கணும். பெருக்கினா வரும் 192 வரும். அடுத்ததுக்கு பாருங்கள், அடுத்ததுக்கு எதால் பெருக்கும், 5ஆல் பெருக்கும். மேலே 5ஆல் பெருக்குனா 295. ஓகே, இப்போ வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும், இப்போ மேலே எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 717 வரும். 717/40. இது கூட ஒரு நம்பர் ஆட் பண்ணணும். அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதை கண்டுபிடித்து தான் இந்த மாதிரி டிவைட் பண்ணனா ஒரு முறை 40, மிச்சம் 31 இருக்கும். அப்புறம் இந்த 7 வந்துச்சுன்னா 317. நீங்கள் 40 × 8 போட்டிங்கன்னா வரும்னா 320 வரும். அப்போ இதுக்குன்னா அர்த்தம் 320. இங்கே வந்து இந்த 317 இருக்கு இல்லையா, இது கூட வந்து 3 ஆட் பண்ணால் என்ன ஆகிடும், இந்த நம்பர் வந்து முழுசாக டிவைட் ஆகிடும்னு அர்த்தம். 18 முறை என்ன ஆகும்னா 720 வரும். 720 வரும். அப்போ 3 நம்பர் தேவைப்படுது. அப்போ என்னவாக இருக்கணும், இங்கே வந்து 3 நம்பர் தேவைப்படுதுன்னு அர்த்தம். அப்போ இது எக்ஸு வந்து என்னது, எக்ஸு வந்து 3/40. எக்ஸு 3/40 போட்டால் என்ன ஆகும், இங்கே ஆட் பண்ணால் இது வந்து இது கூட ஆட் பண்ண ஆகும் 720/40 வரும். இது நம்ம வச்ச இடத்துல 18 டேபிளில் அடிச்சிடலாம். ஓகேவா, அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். 18 டேபிள் வந்து அப்போ தான் அடியும். அப்போ 3 குறையுது, அதுதான் 3/40 குறையுது. ஆன்சர்னு இது தான். இது போட்டால் நமக்கு வந்து இது 18ன்ற முழு நம்பர் வந்து கிடைக்கும். ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும், ஆன்சர் வந்து சி 3/40.